வாழ்த்தாது கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழமுல நஞ்ச ஊனாக உண்டான் உறவுட பேரல்லால் காணாகன் கேளா செவிவாய் கண்மோக்கு உடலெண்ணெய் புலனும் செந்தி புவிகால் நீர் வெண்போதமையாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனமாய் நின்னார்க்கு இயல்பாக ஈந்துழாயானடிக்க செல்ல முயல்வார் இயலமரர் முன்பாக நீதியாலோதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்னாரவர் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேத்தி இவர் எம்பெருமான் சாத்தியம் வைத்தும் தொழவர் உலகளந்த மூர்த்தி உறவே முதலாவார் மூவரே அம்மூவருள்ளம் முதலாவான் ஒரு நேர்வன் முதலாய நல்லால் அருளல்லால் நாம நேர்வையகத்து பல்லார் அருளும் பழுதே பல பகலும் போயின பெண்ணு அஞ்சி அழுதேன் அரவரமேல் கண்டு தொழுதோதம் காலனைப்பா கண் வளரும் செங்கனடலோத வண்ணரடியம்படி கடப்ப தோல் சேமேல் செல்ல முடியும் விஷம் பலந்ததென்பான் இரணியனதாகம் இரஞ்சிரை புள்ளோன்தான் உலகளந்த நஞ்சண்டு உரிவெண்மை தோன்ற பூண்டான் வெண்ணிசோர் கலைத்தையோன் ஒரு தடவை கண்டானும் புள்ளின் வாய் கேண்டானும் மறுதடை போய் மணலந்த மாலங்கரங்கடலே நோக்குமாறு உன்போ உயரும் கதிரவனே நோக்கரங்கடலே என்னோ தாய் வையகமுண்ட ஆளிநிலை ஆலியாக்கருமேனி செங்கன்மால் கண்படையுள் என்னும் திருமேனி நீதீட பெற்ற பேர்ந்தோர் குரலுருவாய் செத்தார் படிகடந்த செங்கன் தாமரை மலர் சேவடியை வானவர் கை கோப்பே நிறமலர் கொண்டேத்தவரால் மங்கை நீரேத்து மூவடியால் சென்று செயலந்த செங்கன்மார் படையாடி புள்ளோர்தி பாம்பனையான் பாதம் அடலாடி நெஞ்சே அறிய உலகெல்லாம் யானேயும் அல்லேன் பொறிகொள் திரை ஊனமோயம் காண்பேன் மெந்தோளே கடவெண்ண உண்டாயே தாம்பே கொண்டார்த்ததடம் பிறந்த சார்கணான் தோய்ந்தவா மங்கை தழம்பிறந்த தாள் சகடம் சாழ்ந்த பூங்கோதையால் வருவ பொன்பெயரோன்மார் பிறந்த வீங்கோத வண்ணர் விரலொடுவாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆட்சி முரலோடு புறப்பிடித்தனோவாதி ஏங்கி நினைந்து அயலாறு காண இருந்திலையே ஓங்கோத வண்ணா உரை மேல் கொண்டு என்னுள்ளமோவாது எப்போதும் வரமேல் மரதகமே போல் கிடந்தானை கீண்டானை கேழலாய் பூமி இழந்தானை விடை கொள்வார் ஏந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை நந்து வைக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தோண்டும் மலையால் குடகவிழ்த்து மாவாய் பிளந்து சிலையால் மராமரமேல் கொலையானை போர்க்கோடு சித்தனவம் போங்குரந்தம் சாய்த்தனவம் கார்கோட வளம்புரியும் நேமியும் கார்வண்ணத்தைய மலர் மகள் நின்னனாகத்தான் நின்னுந்தியான் மாமதில் முன் நெய்த இறைய இறையும் நிலனும் இருவிசம்பும் காத்தும் அரைபுணலும் செந்தியுமான் பின் பைங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கன்மால் கண்டாய் தெளிதாக உள்ளத்தை சென்னறி ஞான தெளிதாக நன்குணர்வார் செளிதாக தாய் நாடு கண்ணே போல் தந்துடாயா நடிக்க போய் நாடி கொள்ளும் பொறிந்து ஒரு கைப்பத்தி ஓர் பொன்னாழி ஏந்தி அரியுருவம் ஆளுருவமா வண்ணத்தான் மார்
அந்த மாலடியை அல்லால் மத்தென்னத்தான் ஆமோ இமை இமையாத கண்ணால் இருளகல நோக்கி அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல் பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர நகரம் அருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் பகரு மறை பயந்த பண்பர் பேரனையே புந்தி சிந்தியாது ஓதி ஒரு வேண்டும் அந்தியாலாம் பயணங்கள் கொள்ளல் நீதே அடைதற்கண்ணே இறைந்த முடியான் படைத்த வழி தொலைதற்காமண்ணே முன்னம் தரணி தனதாகத்தானே பொன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாளி கையால் நீ மண்ணிறந்து கொண்ட நுண் கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் போம் புனலுமே வேதியர்கள் சென்னிரஞ்சும் வேங்கடமே வெண்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊரும் வரியரவம் ஒன் குறவர்மால் யானை பேரவெறிந்த பெருமணியுடைய மின்னென்ன புத்தடையும் வேங்கி எடுத்தது கொண்டம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்சவும் நீரோதமாகடலே நின்னதவம் வேங்கடமே பேரோத வண்ணர் பெரிதில் பகழி குறவர்க்கை செந்தி வெறிவி புனம் துறந்தவே செம்பில் மேன் வேளா கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன்வேல கண்டுகந்தான் கொண்டைய குத்தம் செய்யினும் குணங்கொள்ளும் பொன்னாளி கையால் திறனுரையே திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தேர்ந்தவார் என்கள் மேல் பாலோதம் சிந்த பரணாகனை கிடந்த மாலோத வண்ணர் மனமாசுதேரும் அறிவினையும் சாரா தனமாய தானே கைகோரவேய பூந்துலாயா நடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழ நின்றார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணமாலியானாமே அமரர்க்கு அறியாது நிற்க நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே பூமேய மாதவத்தோந்தாள் பணிந்த வாழறக்கணியின் முடியை பாதவத்தான் எண்ணினான் பண்புரிந்த நான் மறையோன் சென்னி பழியேத்த வெண்புரை நோல் மார்பன் வினை புரிந்தாகத்தான் தாழ் பணிவார் கண்டீர் அமரர்தம் போகத்தால் பூமியாரி சுரேக்கே மத களிரைந்தினையும் சேரி திரியாமல் சென்னெறி ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேலொரு நாள் கைநாகம் காத்தால் எடுத்து ஒரு கை சுத்தியோர் கை மேல் சுழலும் சுரர்களஞ்சலும் சிறுவாளி ஏந்தினால் சேவடிக்கே செல்ல மறுவாளி நெஞ்சே மகிழ கொன்னே போல் மாறும்பல் யாக்கை நெகிழ முயல்கிப்பார்கல்ல சோதி போல் தோணும் சுடர் பொன்னிடமுடி எம்மாதி காண்பார்க்கு அரிய புலனைந்தடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கினாய் மாத்தாது வீத்திருந்த மாவலிபால் வங்க நீர் ஏத்தானை காண்பதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிந்தொழியும் செல்லில் பொருந்தாதவனை பொருளுத்து அறியா எழுந்தான் திருநாமம் என்பர் 11 ஈரிருவர் ஓர் இருவர் வண்ண மலரேந்தி வைகளும் ஒரு மாலையால் பரவியோவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீல் கடலும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கமனையாம் திருமார்கரமடல் வேயம் ஆண்டுந்தம் புல்வாய் குறவை குடமலமர் கரவெண்ண வெட்டரத்தமே தொசித்து கேண்டுகோதாடி உண்டெட்டெடுத்த செங்கணவன் எங்கோ நமந்தவரே என்னுடைய நமந்தவரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டே
அரவணை மேல் பேராயர் காற்பன் ஒருவர் ஈரிருவர் ஓர் இருவர் வண்ண மலரேந்தி வைகளும் ஒரு மாலையால் பரவியோவாது எப்போதும் மாலை கைதொழுவர் அரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரானன் நிமத்தறியாது ஓராளி கொண்ட உலகம் உலகிறந்த ஊழியம் ஒன்க விலக பொங்கனையான் அவனையல்லால் தொழா என் செவி இரண்டும் கேளவனது என் மொழியே கேட்டிருந்தாலும் கோணாகணையான் குறைகளே கோருவது நானாமை நல்ல நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடல்லேன் திருமாலை அல்லது தெய்வம் என்னேத்தேன் வருமாறன் நம்மேல் வினையாளடற்படார் வெண்ணரகில் சேரார் திரையே நம் தீக்கதீக்கச் செல்லார் கரியானை சேயானை ஆயிரம் பேர் செங்கற்கரியானை கைதொழுதக்காலை எழுந்து உலகம் கற்பனவும் கத்துணர்ந்த மேலை தலைமறையோர் வேட்பனவும் ஓராளியான் அடியே ஓதுவதுமோர் பணவும் பேராளி கொண்டான் பெயரம் கருங்கடலே நோக்குமாறு ஒன் போவியரும் கதிரவனே நோக்கும் தரவனையே நோக்கம் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கம் உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஓழி உணர்வாரார் உன்னொருவன் தருவாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நாள் வேத பண்ணகத்தாய் பாலன் தனதொருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையில் மேலெண்ணே நீ வளர்ந்தமை வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோழசோல் கொண்டெடுத்தாய் சொல்லும் தனயம் தொழிமேன் விழுவுடம்பு செல்லம் தனயும் திருமால் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்துகிறேன் நன்னே மோப்பு கையகத்தினான் கோழி நிலமுழுது மாண்டாடும் பெடலாடி நெஞ்சமே வேண்டினே காணானை கான் என்னும் கண் செவிகேல் என்னும் பூனாரம் பூண்டான் புகழ்வாய் பழிப்பாய் நீ போந்துழாயானை இகழ்வாய் கருதுவாய் நிகழ்நீர் கடலும் மலையும் இரவி சொம்பும் காத்தும் உடலும் உயிரும் ஏத்தான் புள்ளோர்ந்தான் எழிலத்தான் மார்பிடந்தான் நீத்தான் இயல்மணி வண்ணத்தான் மங்கையான் பூமகளான் வாசடையான் மொழியான் கங்கையான் நீர்கடலான் பொன்னை உண்ண கழியும் அறிவினைகளா பொன்னை உன்னை அவிழ்ந்தொழியும் பொன்னை சிந்திப்பார் கில்லை திருமாலே நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி நின்னே நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ன மூர்த்தியரேயாம் வாராத வண்ணமே விண் கொடுக்கும் மன்னலந்த சீரான் திருவேங்கடமும் நகரும் வெக்காவும் பாதபோங்குடங்கில் நீல் கோவல் பொன்னகரம் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்னால் கிடமாமிடர் வடுவார் எழுநஞ்சு வேழம் தொடர்வான் கொடு முதலை சோழ பைனாக பள்ளியான் பாதமே கைதொழுது கொய்னாக போம்போது கொண்டான எல்லால் கொடுத்தாரையார் பழிப்பார் மந்தாவன விரந்து மாவலியை நீரங்கை தோய நிமிர்ந்திலையே நீர் விசம்பில் ஆரங்கை தோய அடுத்த கடம்பைஞர்க்கு ஆத்த
பார்த்தேனோடி படுத்த பெரும்பாடி சூழ்ந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாதும் அவரோ ஆலமர் வெண்ணி அடுகடத்தலஞ்சான் வாலமர் வேண்டி வரை நட்டு நிலவை சுத்தி களைந்தான் பேரன்னே தொல்லரகை வத்தி கடத்தும் தொடையாரும் வாட்கண்ணார் பாரசினால் பைம்போன் தொடையலோடு ஏந்தியதோபம் மீன் மாய மாசோனம் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய வைதான் வரைகுடை தோல் காம்பாக ஆளிலை காத்து ஆயர் விடையேழ் செத்தவார் உறவுடைய நீராடியுள் கிடந்து நேராணி சாசரர் மேல் பேராடி கொண்ட பிரானொன் பெருமை பிறரார் அறிவார் உராய் உலகளந்த நான் தனியுறவன் பாதம் பணியும் அவர் வராகத்தை தலவே போதாவார் எங்களோ எந்த அடிக்களவு கண்டறிதியே பாம்பனை நான் புட்கொடி கண்டறிதியே கூறாய் கொண்டானை கோந்தல் வாய்கேண்டானை நீயும் திருமகளம் நின்னாயால் குன்னெடுத்து பாயும் பனிமறைத்த தாமரை பூங்கோவல் இடைகளிய பத்தியார் புகுவார் எழுடரகவாசல் முனியாது மோரித்தால் கண்ணறிந்ததோலான் கனகடலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலன் சோழன் நின்னடியே நாடுவன் நாள் தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவலும் பொன்னா ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில் என்ன எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால் மாமேனி காட்டும் வரத்தால் வழி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானாய் நேர்வழியோ நாயகிரணியனை ஓரறியாய் நீரந்த குறும்பயன் உள்பொக்கிருள் நீக்கி ஞான சுடரொளியினால் தோறும் திருவாய் உலகிழந்த ஊழியான் பாதம் மறுவாதார் கொண்டாமோகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலே வெண்ணை விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணையுமிழ்ந்த வயிறு உருவி வந்தான எஞ்ச எயிரிலகவாய் மடுத்ததன் பூவடியை அளித்த பொன்னாளி கையால் நின் சேவடி மேல் இடலியச்செழுந்ததே விழித்து சென்னவிந்த ஏழுலகம் மத்திவயா வெண்ணிவாயம் காமறையவர்க்கு காட்டிய மாயவனை அல்லால் இறையேதும் ஏத்தாதென்னுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்க முறையுண்டு கதிக்கண் செல்லும் வகையுண்டு என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம்பாதன் நெஞ்சமே செங்கன்மால் கண்டாய் அறம்பாவம் எண்ணிரண்டு மாவந்தான் மறிகடல் தான் மாறுதந்தான் வாழ்ந்தானே கண்டாய் கடைகட்பிடியே கடிலளித்த பேராளா உந்தனடி சேர்ந்து அருள் பெற்றால் ஏத்தான் அபிசனய மேல் பாய்தான் புனர்கங்கை என்னும் பெயர் பொன்திகழும் மேனி புரிசடையும் பொன்னியனும் நின்னுலகம் தாய நடுமாலும் இருவரங்கத்தால் ஒருவரேலும் ஒருவன் ஒருவரங்கத்தொழனு திகழும் மேனி புரிசடையும் பொன்னியனும் நின்னுலகம் தாய நடுமாலும் இரவரங்கத்தால் திரிவரேலும் ஒருவன் ஒருவரங்கத்தொழனு குருமுகமனதீத்ய பிராவேதான சேஷான் நரபதி பரக்லப்தம் சுகமாதாது காமஹ ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் சுக்ரதிரகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னாதகரமசோழிமத்தோர் என்னுரைகா சொன்னார் கடக்கமலம் சுடிலோம் நாள் கடிரத்தான் என்னுரைத்தோம் கிழமையிலச்சேள் கடிரத்தோம் நெஞ்சமே வந்தே பாண்டியன் பற்றபிரான் வந்தான் என்று இந்திய சங்கமெடுத்தோத வேண்டிய வேதங்கொலோடி விரைந்துகிறான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு
பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வெதிருக்காடியோமோடும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவினை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் பொக்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வெதிருக்காடியோமோடும் நின்னோடும் பிரிவினை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் பொக்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பட்டு நீர் உள்ளீரேல் வந்து மன்னம் மனமும் கொள்மேன் குழார் பட்டிரநீர்களை எங்கள் குழுவினில் முதலொட்டோம் காலம் படைப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வால் இலங்கை பாலாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கோருதுமே நிலத்திலிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கோடி நாடு நகரமும் நங்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடு மணமுடை பத்தருள்ளீர் வந்த பல்லாண்டு கோருமினே குலத்துக்கு அதிபதியாகி அசுர இரா கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த இருடீகேசன் தனக்கு குலத்திருள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்ட குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாடுகின்ற செஞ்சுழராழி திகழ் சக்கரத்தின் கோயில் பொலியாலே பொத்தொண்ட நின்று குடிகுடியாட் செய்கின்றோம் புறப்படவானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி பாய சுழற்றியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கோருதுமே நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாரி சேவகமும் கையடை காயம் கழுத்துக்கு போரொடு காதுக்கு கொண்டலமும் நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கோருவனே கலைந்தரின் பீதகவாடை உடுத்து கலத்ததொண்டு தொடுத்த துழாய் மலர் சோடி கலைந்தன சோடுமி தொண்டர்களோ கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படைத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமே எம்பெருமான் உந்தனக்கு அடியோமன் எழுத்தப்பட்ட கண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் விடுவத் துய்ந்தது தோத்தி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைனாக தலைவாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருதுமே கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பழவடியே நமோ நாராயணாவென்னு நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் உரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்தவர் வல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய உரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்தவர் வல்லாண்டே மன்னமாடங்கள் சோழ் திருக்கோட்டியோர் கண்ணங்கேசவன் நம்பி பிறந்து சொன்னேன் எதிரதிர்தூவிடா கண்ணன் மொத்தம் கலந்தராஜித்தேடங்கள் சோழ் திருக்கோட்டியோர்
கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் சொன்னம் எதிரெதிர் தோவிடா கண்ணன் மொத்தம் கலந்தராயித்தே விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கொத்தார் என்பார் பல்பறை கொட்ட நின்று ஆயித்தாய் பாடியே சேருடை பிள்ளை பிறந்தனில் தானத்தாம் புகுவார் புக்கு போதுவார் இவன் நேரில்லகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே மொத்தத்து உருட்டினின் நாடுவார் நருணை பால் தயிர் நன்னாக தூவுவார் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடியாயரே கோல் கொடுமொழு தண்டினர் பரியோலை சயனத்தர் முன்னர் அரும்பண்ண பள்ளினர் அண்டர் மிண்டே புகுந்தனையாடி மேலும் கண்டாய் பிள்ளைவாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தை சீருடை பண்புடை பாலகன் மாயனென்னு மகிழ்ந்தனர் மாதரே நாளும் கிடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரந்தோடித்து மலை தாங்கிய அமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும் பொல்கள் உதரத்தே பாய்ந்திடும் மிளக்கிலாமையால் நான் மிளர்ந்தேன் நங்களார் வயல் சோழ் திரு கோட்டியோர் மண்ணினாரடன் நம்பி பிறந்தமை திருக்கோட்டியோர் மண்ணினாரடன் நம்பி பிறந்தமை தன் விரித்தா இப்பண்ணு பாடல் வல்லாயே இல்லை பாவமே. வாத்தியம் வாத்தியம்
नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அந்த பத்மாவதி தாயாரை சேவிப்போம். பக்தர்களே, இதோ சென்னையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே பத்மாவதி தாயார் சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். இதோ ராஜகோபுர தரிசனத்தை சேவிப்போம். டி நகரில் கட்டப்பட்டுள்ள பத்மாவதி தாயார் கோவில். இந்த பத்மாவதி தாயார் கோவிலில் சற்றே, அதாவது 2 வருடங்களுக்கோ 3 வருடங்களுக்கு முன்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்படி திருச்சானூரில் பத்மாவதி தாயார் சென்னைக்கு எழுந்தருளி உள்ளதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தரிசனத்திற்கு தயாராகி வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாரை இதோ நாம் இப்பொழுது சேவிப்போம். வைகுண்டத்தில் நாராயணனின் திருமார்பில் உறையும் மகாலட்சுமியே திருச்சானூரில் பத்மாவதி தேவியாய் அருள்கிறாள். பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருமணச் செலவுக்கு பணம் இல்லாததால் 1,14,00,000 ராம நிஷ்காம பொற்காசுகளை கடனாக பெற்று கலியுகம் முடியும் வரை கடனுக்கு வட்டி செலுத்துவதாக வாக்களித்தார் ஸ்ரீனிவாச பெருமாள். மகாலட்சுமி திருமலையில் திருவேங்கடவனின் திருமார்பில் குடியேறவும் தனது அம்சமான பத்மாவதி கீழ் திருப்பதியில் திருச்சானூரில் எழுந்தருளுமாறு வரம் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அப்படி பத்மாவதியை தரிசிப்பவர்கள் வெங்கடவன் ஆணைப்படி சகல செல்வங்களையும் கிட்ட அதில் ஒரு பகுதியை வெங்கடவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாராம். வட்டியை அளந்து கொடுக்கும் பொறுப்பை ஏற்ற கோவிந்தராஜ பெருமாளை இன்றும் காசு அளக்கும் படியுடன் கீழ்த்தருப்பதியில் நாம் தரிசிக்கலாம். பக்தர்களே, பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருமண வைபவத்தில் கருவேப்பிலையும் கனகாமரமும் சேர்க்கப்படாததால் தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஊடல் ஏற்பட்டு தாயார் கீழ் திருப்பதியில் அமர்ந்தாராம். எனவே இன்றும் கூட திருப்பதியில் கனகாமர மலரையும் கருவேப்பிலையையும் எதற்கும் சேர்ப்பதில்லை. தாயார் அலர்மேலு மங்கை என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தேவியை நாம் சேவிப்போம். கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் கொண்டு அருள் காட்சி அளிக்கிறாள். ஏன் தல தீர்த்தம் பத்ம சரோவர் ஆகும். பஞ்சமி தீர்த்தம் என்னும் விழா இத்தீர்த்தத்தில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாரை இதோ நாம் 2 கரம் கூப்பி சேவிப்போம். பத்மாவதி தாயார் இதோ இந்த மாலை வேளையிலே சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். பக்தர்களே, இந்த நன்னாளிலே பிராட்டி சின்னசேஷ வாகனத்தின் மீது அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க தயாராக உள்ளார். சேவிப்போம்.
नारायणाय सगुणब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगण प्रत्ययाय ध्याय विबुध संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगण प्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानस सांगत्याय जगदवन कृत्याय ते नमो सत्याय प्रत्यक्षाय सन्मानस सांगत्याय जगदवन कृत्याय ते नमो नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो அகிலக்கிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கையில் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம். பக்தர்களே, இதில் முதல் வரியிலேயே தாயாருக்கு ஏற்றம் கொடுத்து ஸ்ரீ அலர்மேல் மங்கையை ஒரு கணமேனும் பிரியாமல் தனது திருமார்பில் வைத்திருக்கிறார் திருவெங்கடமுடையான் என்று போற்றுகிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டத்து சுக போகங்களையெல்லாம் விட்டுவிட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து வகுலா தேவியின் வளர்ப்பு மகன் ஸ்ரீனிவாசன் ஆகியதும் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக பத்ம சரோவரத்தில் ஆவிர்பவித்து ஆகாஷராஜனின் திருமகளாக ஸ்ரீ பத்மாவதி தேவியானதும் அவர்கள் இருவருக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததும் நாம் எல்லோரும் அறிந்த கதைதான் அல்லவா? அப்படி நாராயணவனம் திவ்ய க்ஷேத்திரத்தில் 30 தேவர்கள் மலர்மாழி பொழிய இந்த தெய்வ தம்பதிகளின் பரிணயம் கோலாகலமாக நடைபெற்றதாம். அப்படி இருவருமே அகத்திய முனிவரின் வேண்டுகோளின்படி 6 மாத காலம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் சேர்ந்து தாம்பத்தியம் நடத்திய பின்னர் கலியுக முடியும் வரை கலியுக தெய்வமாக ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையிலும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரிலும் எழுந்தருளி தங்களை நாடி வரும் பக்தர்களை ரட்சிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டார்களாம். இவ்வாறாக ஆதி தம்பதிகளின் பிரிய வேண்டியதின் காரணத்தை நாம் சிறிதே யோசித்து பார்க்க வேண்டும். பக்தர்களே, திருச்சானூரில் எழுந்தருளியிருக்கும் அந்த பத்மாவதி தாயாரே இதோ சென்னையிலும் டி நகர் என்கிற அந்த இடத்தில் பத்மாவதி தாயாராக எழுந்தருளி அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே பத்மாவதி தாயாரை சின்னசேஷ வாகனத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க உள்ளோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பத்மாவதி தாயாரினுடைய வாகனத்தை சேவிப்போம். தாயாரை எம்பெருமானுக்கு புருஷகாரி என்பார்கள் அல்லவா? அப்படி இந்த புருஷகாரி என்பதின் பொருள் என்ன தெரியுமா? புருஷனாக நடந்து கொள்ளாதவர்களை திருத்தி புருஷனாக்குவது என்பதாகும். ஒரு புருஷனாகப்பட்டவர் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தைரியமாக முன்னே செல்ல வேண்டுமாம். ஆனால் ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை பக்தியுடன் அணுக முடியாதபடி அவனது பாபங்களை அவனை தடுக்கின்றன. பிராட்டி பெற்ற தாயை போல தன்னுடைய உபதேசங்களாலும் அன்பினாலும் அவனை திருத்தி அவனது பாப்பங்களை தனது திருவருளால் போக்கி எம்பெருமானை நெருங்க வைக்கிறாள் அந்த பத்மாவதி தாயார்.
அதாவது ஜீவாத்மா என்ற புருஷனை உண்மையான புருஷனாக, நல்ல தன்மை உடையவனாக தாயார் புருஷக்காரி எனப்படுகிறாள். லக்ஷ்மி புருஷகாரத்வே பரமரிஷிபி என்கிறது சாஸ்திரம். இவ்வாறாக பக்தர்களுக்கும் எம்பெருமானுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறாள் பத்மாவதி தாயார். இந்த உபகாரத்தை தான் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரில் வீற்றிருந்து தன்னை வந்து வழிபடுகின்ற பக்தர்களுக்கும் செய்து கொண்டு இருக்கிறாளாம். ஆகவேதான் எம்பெருமான் திருமலை யாத்திரைக்கு வருகின்ற பக்தர்கள் முதலில் திருச்சானூர் சென்று தாயாரை தரிசித்துவிட்டு பின்பு திருமலை ஏறி என்னிடம் வாருங்கள் என்றாராம். உங்களுக்கு பரிபூரண பலன் கிட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளியுள்ளவர்களுக்கு திருவருள் புரிகின்ற விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று கூட நாம் சொல்லலாம். பக்தர்களே, இந்த கலியுகத்திலோ பாப்பங்களுக்கு குறைவே இல்லை. நம்மிடம் இருப்பது ஒரு மிகப்பெரிய பாப்ப மூட்டை. இந்த மூட்டையை சுமந்து கொண்டு மலை ஏறும் சிரமத்தை கூட பக்தர்களுக்கு வைக்காமல் முதலில் அடிவாரத்தில் இருக்கும் திருச்சானூர் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து பிரார்த்தித்து கொண்டு அந்த பாப்ப மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு தாயாரின் திருவருள் பரிசுத்தமாகி போய பிழையும் புகுத்தருவான், நின்றனவும் தீயினால் தூசாகும் என்று ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி அருளி இருப்பது போல தூய்மையான மனதோடு திருமலை ஏறி திருவேங்கடத்து எம்பெருமானை சேவித்து வேண்டிய வரங்களை பெறுவது எளிதல்லவா? அப்படி இந்த உபகாரத்தை தான் தாயாரும் எம்பெருமானும் தனித்தனியே இருந்து கொண்டு பரம வாத்சல்யத்துடன் பக்தர்களாகிய நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். பக்தர்களே, எப்படி பூமியில் பிறந்து பார்வதி தேவி எவ்வாறு சிவனை மணந்து கொண்டாரோ அதுபோல மகாலட்சுமியும் பிருகு முனிவருக்கு மகளாக பிறந்து நாராயணனை மணாளனாக பெற்றாள் என்பது மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. மைத்ரேயர் திடீரென்று, பராசரரே, எதிர்பார்க்காத வகையில் சுவாமி, திடீரென்று மகாலட்சுமியை பிருகு முனிவரின் மகள் என்று கூறுகிறீர்களே, ஸ்ரீ தேவியான மகாலட்சுமி அமுதக் கடலை கடந்தபோது கடலில் தோன்றினாள் என்றல்லவா கேள்விப்பட்டிருக்கிறோம். சற்றே எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்றாராம். சமுத்திரத்தில் பிறந்தவளான அல்லது அவதரித்த மகாலட்சுமியின் தந்தை சமுத்திரராஜன் என்றல்லவா சொல்ல வேண்டும். மகாலட்சுமி ஜெகன் மாதா, விஷ்ணு பத்னி ஜெகன் மாதா, விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதே பத்மாசனே பத்மஹஸ்தே பத்மாவதி நமோஸ்துதே என்று இதோ பத்மாவதி தாயாரை சேவிப்போம். பக்தர்களே,
மகாலட்சுமியை நமோ நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரும் பரம்பராம் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை கூறிய தியான ஸ்லோகத்தில் உள்ளபடியும் உடையவர் காலத்திற்கு பின்னால் அவதரித்த ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இன்னமுக திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்ற பாசுரத்தில் கூறியபடியும் ஜெகன் மாதாவாகிய ஸ்ரீ மகாலட்சுமியை இம்மூன்று கத்தியங்களிலும் ஆங்காங்கே புகழ்ந்திருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே பிராட்டி சின்ன சேஷ வாகனத்தின் மீது அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். பத்மாவதி தாயார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலும் விதவிதமான அலங்காரங்களுடன் இந்த தாயாரானவள் மாட வீதிகளிலே உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். அப்படி இதோ இந்த மாலை வேளையிலே அந்த பிராட்டி சின்ன சேஷ வாகனத்திலே நாம் அனைவரும் சேவித்து கொண்டுள்ளோம். பெரிய சேஷன் என்றால் பெரிய பாம்பு, நாகம், ஆதிசேஷன், அனந்தன் என்று சொல்லலாம். அப்படி சின்ன சேஷன் என்றால் அது வாசுகி. வாசுகி ஆதிசேஷன் உடைய உடன் பிறப்புத்தானே. கஷ்யப்பர் கத்ருவின் மகனான நாகம் இவருடைய தங்கை மானசா என்கிற நாகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சர்ப்பானாம் வாசுகி என்று அந்த ஸ்லோகத்தை மாதோ அபவஸ்ததிந்தசுகே யத்வா பிரத்யஹன் தேவ ஏகாஹ அஜாயோகா அஜாயஸ்ஸூரசோ மம்வஹாமிஹ சப்தவே சப்த சிந்தூனே நாஸ்மை வித்யன்னதன்னதஸ்யே தனயாமிஹ மஹீரத்ராதுரிந்திர இந்திரஸ்தயத்யோ யுஜாதே அஹிஷ்டோதாபரிभ्यो மகவா விஜக்ஞே அஹேர்யாதாரம் கமபஷ்டகந்தஸ்ருகே யத்தே ஜக்னுஷோபீரகச்சதே நவாதயன்னவதந்தஸ்ரவந்தே ஸ்ரேணோऽபீதோ அதாரோ ரஜாம்சி இந்திரோ யாதோ வாசதஸ்தராஜா சமஸ்ததசிருங்கிணோ வஜ்ராபாஹு श्रेतुरादाश्रयतदर्शनीनामराननेव परितापभूव हरिः ओम् इषेत्वोर्जेत्वा वाजवस्थो वाजवस्थदेवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाजकर्मणे यद्वो वो यद्यद्वो वयं वयं वो यद्यद्वो वयं वो वयं वयं वो वयं प्रमिनाम प्रमिनाम वयं वो वयं प्रमिनाम वयं प्रमिनाम प्रमिनाम वयं वयं प्रमिनाम व्रतानि व्रतानि प्रमिनाम वयं वयं प्रमिनाम व्रतानि प्रमिनाम व्रतानि व्रतानि प्रमिनाम प्रमिनाम व्रतानि विदुषां विदुषां व्रतानि प्रमिनाम प्रमिनाम व्रतानि विदुषां प्रमिनामेति प्रमिनाम व्रतानि विदुषां विदुषां व्रतानि व्रतानि विदुषां देवा देवा विदुषां व्रतानि व्रतानि विदुषां देवाः विदुषां देवा देवा विदुषां विदुषां देवा अविदुष्टरासो विदुष्टरासो देवा विदुषां विदुषां देवा अविदुष्टरासः देवा अविदुष्टरासो विदुष्टरासो देवा देवा अविदुष्टरासः अविदुष्टरास इत्यविदुः तरासः अग्निष्टत्तदग्निरग्निष्टद्विश्वं विश्वं तदग्निरग्निष्टद्विश्वं तद्विश्वं विश्वं तत्तद्विश्वमा विश्वं तत्तद्विश्वमा विश्वमा विश्वं विश्वमा प्रणाति प्रणात्या विश्वं विश्वमा प्रणाति आपृणाति प्रणात्या प्रणाति विद्वान् विद्वान् प्रणात्या प्रणाति विद्वान्
प्रणति विद्वान् विद्वान् प्रणति प्रणति विद्वान् येभिर्येभिर्विद्वान् प्रणति प्रणति विद्वान् येभिः विद्वान् येभिर्येभिर्विद्वान् विद्वान् येभिर्देवान् देवान् येभिर्विद्वान् विद्वान् येभिर्देवान् येभिर्देवान् देवान् येभिर्येभिर्देवागं ऋतुभिर्देवान् येभिर्येभिर्देवागं ऋतुभिः देवागं ऋतुभिर्देवान् देवागं ऋतुभिः कल्पयाति कल्पयात्युर्तुभिर्देवान् देवागं ऋतुभिः कल्पयाति ऋतुभिः कल्पयाति कल्पयात्युर्तुभिर्ऋतुभिः कल्पयाति ऋतुभिरित्यर्तुभिः कल्पयातीति कल्पयाति इदगं सर्पेभ्यो हविरस्तु जुष्टम् आश्लेषा येषामनुयन्ति चेतः ये अन्तरिक्षं पृथिवीं क्षयन्ति तेन सर्पासो हवमागमिष्ठाः ये रोचने सूर्यस्यापि सर्पाः ये दिवं देवीमनुसञ्चरन्ति येषामाश्लेषा अनुयन्ति कामम् तेभ्यः सर्पेभ्यो मधुमज्जुहोमि ॐ अग्न आयाहि वीतये गृणानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि शन्नो देवीरभिष्टाय आपो भवन्तु पीतये संयोरभिश्रावन्तु नः ॐ மகாலட்சுமியை நமோ நமः. அஷ்டலக்ஷ்மி உருவத்தில் எம் கஷ்டத்தை எல்லளவுமின்றி எடுத்திடுவாயே. அஷ்ட ஐஸ்வர்யத்தை வழங்கியே எமக்கு சிரேஷ்ட பக்தியை அளித்திட்டு நாளும் இஷ்டார்த்த சித்தியை வழங்கிடுத்தாயே என்று அந்த பத்மாவதி தாயாரை சேவிப்போம். பக்தர்களே, இதோ சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே பத்மாவதி தாயார் சின்ன சேஷ வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த பத்மாவதி தாயாருக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. நாமும் கூட மகாலட்சுமியை நமோ நமஹா என்று அந்த தாயாரை இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சேவிப்போம். பக்தர்களே, இதோ தெய்வீகமாக அந்த பத்மாவதி தாயார் சின்ன சேஷ வாகனத்திலே அமர்வது நமக்காகவே, இந்த பூலோகத்திற்கு வந்ததும் நமக்காகவே உள்ள தோழன் வெள்ளத்தேனுள்ளான வேங்கடத்து மேயான உள்ளத்தேன் உள்ளாவென்னோ கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனென்ன உலங்கண்டாய்
ஓரடியேன் தாயவனை கேசவனை தந்துழாய் மாலசேர் மாயவனாயே மானத்தேவை டுதத்தோ ஒன்மலர் சேவடியோ ஈரடியோ காணலாம் என் நெஞ்சே. ஓரடியேன் தாயவனை கேசவனை தந்துழாய் மாலசேர் மாயவனாயே மானத்தேவை யந்தஹளியா வாரிகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்கா செய்ய சுடராழியான் அடிக்கே சோட்டினேன் சொல்வாரை இடராழி நீங்குதவே என்னே. வரம் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி இவள். அஞ்ஞான இருள் நீக்கும் ஒளியான மகாலட்சுமி இவள். அகில உலகத்தையும் ஆளுகின்ற ஆனந்த லக்ஷ்மி இவள். ஆனந்த நிலை வாசலில் திருமார்பில் அமர்ந்திருக்கும் தேவி இவள். பக்தர்களே, அதோ அந்த பத்மாவதி தேவிக்கே இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த பூலோகத்திற்கு வந்ததும் நமக்காகவே. பெற்ற தாயை விட அன்போடு நமக்கு கருணையுடன் அருள் புரியும் தாயாரினுடைய கமல பாதங்களை வணங்குவோம். பக்தர்களே, தாயாரை கை கூவித்து வணங்கினால் தரணியில் எல்லாம் நன்மைகளையும் பெறலாம். இதோ 5 தலைகளை உடைய நாகத்திலே அற்புதமாக சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறாள் பத்மாவதி தாயார். எம்பெருமானை ஒரு கணம் கூட பிரியாமல் இருக்கக்கூடிய இந்த பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி, ஹரிணி, கமலாட்சினி, பத்மாவதி, பத்மினி என்றும் பல்வேறு திருநாமங்களால் பக்தர்களை அனைவரும் அந்த பத்மாவதி தேவியை வணங்குகிறார்கள். ஸ்ரீ என்று அவளை இந்த லோகம் முழுவதும் கொண்டாடுகிறது. ஸ்ரீ என்றால் சப்தம். இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான சப்தமாகும். பக்தர்களே, அதோ அப்படி தெய்வீகமுடன் மிகவும் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறாள் அந்த பத்மாவதி தாயார் சின்னசேஷ வாகனத்திலே. இது சென்னையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த மகாலட்சுமியை சேவிப்போம். 2 கரம் கூப்பி.